ஏன் சபைக்குள்ளே சத்திய வசனத்தை கேட்க முடியல? சில பேர் எனக்கெல்லாம் இங்கேயே தான் நான் ஃபேஸ் பண்ணேன். 20 நிமிஷத்துக்கு மேலே 15 நிமிஷத்துக்கு மேலே பேசாதீங்க, மனுஷனால் என்ன பண்ண முடியாதா? கேட்க முடியாது. சில பேர் எனக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க, 40 நிமிஷத்துக்கு மேலே ஒரு மனுஷனால் என்ன பண்ண முடியாது? கேட்க. ஒரு படம் 3.5 மணி நேரம் மேலே போனாலும் ஒரு ஆளால் என்ன பண்ண முடியுது? அப்போ எவ்வளோ மடத்தனமாக நம்ம என்ன பண்ணுறோம்? பேசுகிறோம். அட் அ டைமில் சில பேர்னா ஒரு ஸ்டெச் டவுன்லோட் பண்ணி 10 படத்தை ஸ்டெச் டவுன்லோட் பண்ணி 3 படத்தை காலிலேருந்து நைட் வரைக்கும் என்ன பண்ணுவானுங்க? அசராமல் பார்ப்பானுங்க. என்னது? கொஞ்சம் கூட அசைய மாட்டாங்க. ஒரு கிட்ட கூட அந்த டைலாக் கூட என்ன தெரியுமா கரெக்டாக என்ன பண்ணுவாங்க? அந்த ஹீரோ கூட அந்த படத்தை முடிச்சுட்டு வேறு எங்கேனாச்சும் சீன் வந்தான்னா அங்கே பேசும்போது டைலாக் தப்பாக பேசுவாங்க. நம்ம ஆளுங்க சாகுற வரைக்கும் அந்த டைலாக் என்ன பண்ண மாட்டாங்க? தப்பா துளி கூட அந்த பாட்டோட வரிகள் அடுத்த லைன் என்னன்னு கரெக்டாக என்ன பண்ணுவோம்? பிழையே இல்லாமல் என்ன பண்ணுவாங்க? பாடுவோம். ஆனால் நம்ம ஆளுங்க என்ன தெரியுமா சொல்லுது? சபையில் 20 நிமிஷத்துக்கு மேலே உட்கார முடியாது பாஸ்டர். என்ன பண்ண முடியாது? உட்கார முடியாது. எனக்கே ஒருத்தவங்க கூட்ட அட்வைஸ் பண்ணாங்க, ரொம்ப பேசாதீங்க, ரொம்ப பைபிளை பற்றி என்ன பண்ணாதீங்க, பேசாதீங்க, மக்களால் என்ன பண்ண முடியாது? கேட்க முடியாது. நான் சொன்ன மக்களால் நிச்சயமாக கேட்க, பிள்ளையால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும்? பிள்ளையால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும்? அப்பாவை பற்றி எவ்வளோ சொன்னாலும் கேட்க முடியும். பிள்ளை இல்லாதவர்களால் யாராலையும் கேட்க முடியாது. ஏன் தூக்கம் வருது, ஏன் கையில் ஃபோன் வருதுன்னா அதான்.